வணக்கம் இசையின் உறவுகளே. நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருந்த 5.1 ஹோம் தேட்டர் மேக்கிங் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்குண்டான வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து பார்ட் 1. சரிங்களா? நான் ஏற்கனவே ஒரு பார்ட் 1 போட்டிருந்தேன். அது வந்து மின்சாரம், அடிப்படை மின்சாரத்தை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்ட் 2 ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தேன். எதை பற்றி அப்படின்னா, அந்த காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ரிஜிஸ்டர், டிரான்சிஸ்டர், டயோடு, கெப்பாசிட்டர், இதை பற்றி நான் ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சேன். பட் அதை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது, யூடியூப்பில் கொட்டி கிடக்குது. அழகாக நல்லா 3D அனிமேஷனில் சூப்பர் வீடியோலாம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதை பாருங்கள். கண்டிப்பாக அது ஒவ்வொரு காமெண்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் அந்த காமெண்ட்ஸோடைய ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஏதாவது ஒரு ஹோம் தேட்டர் ரிப்பேருக்கு வருது அப்படின்னா அதை நீங்கள் சரி பண்ணி கொடுக்கலாம். அதை பற்றி தெரியாமல் நான் ஹோம் தேட்டர் மேக் பண்ண போகிறேன், நான் வந்து ஹோம் தேட்டர் நான் சரி பண்ணிடுறோம் அப்படின்னா அது வேஸ்ட்டு. சரிங்களா? நான் அதை பற்றி வீடியோ போடலான்னு பார்த்தேன். பட் நிறைய பேர் கேட்டதுனால சரி இதை ஒரு ஓரமாக ஸ்டார்ட் பண்ணிடுறோன்ட்டு நான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இல்லை சார், நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றி எல்லா காமெண்ட்ஸ் பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோவில் ஃபுல்லாகவே நான் சொல்லுவேன், ஒரே வீடியோவில் நான் சொல்கிறேன். சரிங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ ரிஜிஸ்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய வேலை என்ன, அதோட மதிப்பு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபால்ட் ஆச்சுன்னு எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, அவ்வளோதான். மல்டிமீட்டர் வச்சு நம்ம எப்படி செக் பண்ணுறது, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்ப ஒன்றும் இது இல்லை, ரொம்ப எல்லாம் இது எனக்கு பொறுத்தவரை இதெல்லாம் ரொம்ப ஒரு சிம்பிளானது, அழகாக நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கல, நானும் பல வீடியோ பார்த்துருக்கேன், எனக்கு கிடைக்கலாம் சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ ஃபுல்லாகவே நம்ம போட்டுடலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமராக நான் சொல்லிடுறேன். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நான் ஒன்று எனக்கு எல்லாம் மட்டும் தெரியும், இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக திருத்திக்கிறேன். சரி, என்ன எல்லாமே தெரிஞ்செல்லாம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். எனக்கு இது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி, ஓப்பனாக சொல்கிறேன். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு எலக்ட்ரானிக் ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் அது வந்து அப்போல்லாம் அதெல்லாம் படிக்கணும்னு ஆசை. பட் நம்ம ஏன்னா நமக்கு ஐடியா கொடுக்குறது அப்போல்லாம் யாருமே கிடையாது. சில ஒருத்தனை பார்த்தே நம்ம அப்படியே வந்துட்டோம். சரிங்களா? அதனால் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இது. ஆனால் நான் இருக்கிற ஃபீல்டு வேறு, அதனால் ஒன்றும் பாதிப்பெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் இதில் நமக்கு ஒரு பிடிச்சதை நம்ம வந்து இன்ட்ரெஸ்டோடு எடுத்து பண்ணல செம்மையாக இருக்கும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். சரிங்களா? அதனால் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட், ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். என்னோடய வீடியோ ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். சரிங்களா? என்னடா இவன் சலச்சலச்சான்னு பேசிகிட்டு இருக்கான்ட்டு எதுவும் நினைக்காதீங்க. அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள். நான் வந்து மற்ற யூடியூபர்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. ஸ்கிப் உங்களுக்கு புரிஞ்சுன்னா ஸ்கிப் பண்ணி கூட பார்க்கலாம். சரிங்களா? இல்லையா, புரியலை, வீடியோ ரொம்ப சவ்வா இழுக்கு அப்படின்னா நீங்கள் பேசாமல் வீடியோ டெலீட் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் என்னுடைய சேனல் பக்கமே நீங்கள் வர தேவையில்லை. இது வந்து டெக்னீஷியனுக்கு நல்லாவே தெரியும், அவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை. அதாவது புதுசாக ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்கன்னா மட்டும் இந்த வீடியோ பார்த்து நீங்களே அசம்பிள் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்டு ஒரு சாட், ஒரு ப்ளூ பிரிண்ட். சார், நான் சும்மா எடுத்த உடனே உள்ளே போயிட்டு இப்படி பண்ணுங்க சால்ட்ரிங் அடி, அது தேவையே இல்லை. ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும், ஃபஸ்ட்டு ஒரு சாட் நமக்கு இருக்கணும், ஒரு டயக்ராம் என்ன, ஃபஸ்ட்டு எதிர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எங்கே முடிக்கணும், அதுக்கு இடைப்பட்ட ப்ராசஸ் என்ன, இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். எடுத்தோடனே நான் சாலரி வைக்கிறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன். ஆனால் ஒவ்வொரு யூடியூபரும் ஒவ்வொரு விதமாக போடுறாங்க, எப்படியோ ரிசல்ட்டை கொண்டு வராங்க, அது அவங்க இது. பட் அதெல்லாம் நமக்கு புரியாது. நம்ம ஒரு வில்லேஜில் இருக்கிறோம், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் அந்த ஃபீல்டு நம்ம புதுசு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சும்மா எடுத்தோடனே அதை எடுத்து சாலரிங்க அதுன்னா அது புரியாது. சாலரி வச்சுருக்கேன், அதை பார்த்தே பண்ணிடலாம், ஆனால் அது வந்து ஐடியா இருக்காது. சரிங்களா? இப்போ நான் சொல்லிக்கிட்ட ஒரு ட்ரிக்ஸு அப்படின்னா, நீங்கள் இந்த சேட்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் எக்ஸ்பர்ட். ஓப்பனாக சொல்கிறேன், இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரிங்களா, ஒரு 2 டைம் 3 டைம் நல்லா இந்த வீடியோ பார்த்துட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்களாவே ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடையில் போய் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டுனா 5.1 மேக் பண்ணலாம், 2.1 மேக் பண்ணலாம், 7.2 மேக் பண்ணலாம், ஏன் 20 பாயிண்ட் கூட நீங்கள் மேக் பண்ணலாம். அப்புறம் ஆம்பிளிஃபையர், பவர் ஆம்பிளிஃபையர் கூட நீங்கள் மேக் பண்ணலாம்.
ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரிங்களா? அதனால் இந்த ட்ரிக்ஸை நீங்கள் தெரிஞ்சு இந்த சேட்டை இந்த டயக்ராம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் ரொம்ப புரியும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறக்காதோ அடுத்த ஸ்டெப்பு இது சொல்லி கொடுத்தாரு, அப்போ அடுத்த ஸ்டெப் இப்படி, அடுத்த ஸ்டெப் இப்படிங்கிறது அப்படியே உங்களுக்கு வந்து நல்லா புரியும். எடுத்தோடனே இந்த 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 இது இருந்து இன்புட் வருது, இது எடுத்து இதில் சால்ட்ரிங் பண்ணுங்க, இது இருந்து அப்படி இது இருந்து இதில் சால்ட்ரிங் பண்ணுங்க, இது எதுக்கு அது? ஸோ அப்படிங்களா நம்ம அப்படிலாம் பண்ண தேவையில்லை. என்ன பொறுத்தவரை ஒரு பேசிக் கூட போனால் தான் நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம அது நம்மளை விட்டு நீங்காது, எப்போவுமே நான் அப்படி பதிஞ்சிடும், ஃபுல்லாக பதிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராமோட ஒரு என்னது ஒரு டயக்ராமோட நம்ம வந்து போகலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சாட் நான் இதில் காமிக்கிறேன். சரிங்களா? இதை வந்து நல்ல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கினா இதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. நல்லா இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே கற்றுக்கோங்க. சரிங்களா? அதனால் நல்லா கவனிங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால், இல்லை ஏதாவது தவறுகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை நான் சரி பண்ணிக்கிறேன். மற்றபடியில் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஏன்னா நம்மளோட டாப் டக்கர்லாம் இங்கெல்லாம் கோடி கணக்கில் இருக்கிறாங்க. நம்மளும் ஜஸ்ட்டு இப்போ வந்து கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்திருக்குமே தவிர, இது வந்து ஜஸ்ட்டு ஒரு 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 அனலைஸ் தான். இதோடைய ப்ராக்டிக்கல் வீடியோ நான் கண்டிப்பாக அடுத்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? எந்த மாதிரி மேக் பண்ணோம் அப்படிங்கிற நான் அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்டெப்புக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, சோர்ஸ். இந்த சோர்ஸில் இதை விட்டுருங்க. இந்த FT003 இருக்குல்ல, இது வந்து இப்போதைக்கு நம்ம இது தேவையில்லை. நான் அதை பற்றி நான் சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன். ஓகேவா? அப்போ நம்ம முக்கியமான ஒரு 3 சோர்ஸ், 1 டிவிடி, 2 டிவி, 3 USB. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிவிடி அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். இப்போ எல்லாம் 195% அதெல்லாம் இங்கே முடிஞ்சு போச்சு. யாருமே அந்த அளவுக்கு பார்க்கறது இல்லை. சரிங்களா? இருந்தாலும் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நிறைய கஸ்டமர்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா ஒருத்தவங்க வச்சுருக்குறாங்க, அப்படியே பழமையை மாறாமல் டிவிடியில் பார்க்குற கேஸுகளும் இன்னும் நிறைய இருக்குது. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்பி, பாட்டு சாங் கேட்கணும், அந்த யூஎஸ்பி தான் நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம். யூஎஸ்பி மீன்ஸ் ப்ளூடூத்து அந்த மாதிரி இது. சரிங்களா? அடுத்த சோர்ஸ் பார்த்தீங்கன்னா டிவி. நம்ம படம் பார்க்குறோம் அப்படின்னா டிவியிலிருந்து வர சோர்ஸ். அப்போ இந்த டிவி அப்புறம் யூஎஸ்பி, சரி, இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டீரியோ தான் கிடைக்கும். நீங்கள் HDMI ARC அப்படின்னு போயிட்டா தான் உங்களுக்கு 5.1 7.1 கிடைக்குமே தவிர, மற்றபடி நீங்கள் எடுக்கிற அந்த அனலாக்லேருந்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 2 சேனல் தான். ஒன்று ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட்டு. டிவி அதைத்தான் கொடுக்கும், யூஎஸ்பியும் அதைத்தான் கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் HDMIன்னு போயிட்டீங்கன்னா இது நம்ம அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம், FT003 யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். அப்போது நம்ம ஒரு சேனல், எத்தனை சேனல் நம்ம வந்து சோர்ஸ் நம்ம வாங்குகிறோம். இப்போ ஒரு டிவி எக்ஸாம்பிள், ஒரு டிவி ஓகே எக்ஸாம்பிள் ஒரு டிவிடி நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இதில் இருந்து எத்தனை சிக்னல் கிடைக்கும்? 6 சிக்னல் கிடைக்கும். 1 2 3 4 5 6. அப்போ அந்த 6 சிக்னல் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிக்னல் அப்படிங்கிறது ஒரு ஆடியோ சிக்னல். சரி, அந்த 6 சிக்னல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு, சென்டரு, சப்வூஃபர், இது சேர்ந்து தான் 6 சிக்னல். நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல தோணணும், ஏன் சார் டிவின்றது பின் சைடு இருக்குல்ல, அந்த அனலாக் வந்து ஏன் டைரெக்டாக அதை ஸ்பீக்கரை மாட்டினா படிக்காதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 0.01 அந்த வோல்ட்டே ரொம்ப கம்மி. அது ஜஸ்ட் ஒரு ஆடியோ சிக்னல் தான். அது வந்து உணரக்கூட முடியாது. அப்படி நீங்கள் அதில் போய் டைரெக்டாக நான் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி நான் சாங் கேட்குறேன் அப்படின்னா அது வாய்ப்பு. அதுக்கு தான் அந்த சிக்னல் இருந்து டைரெக்டாக நம்ம ஸ்பீக்கர் கொடுக்க ப்ராசஸ் தான் நம்ம பண்ணுறது. அதுக்குள்ளே அவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. சும்மா எடுத்தோன்னே நம்ம சிடிலேருந்து வர அந்த அனலாக் அவுட்புட், அது 5.1 அவுட்புட்டில் நம்ம டைரெக்டாக ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணால் படிக்குமானா படிக்கவே படிக்காது. அதை படிக்க வைக்கிறதுக்காகத்தான் நம்ம இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறோம். இந்த சோர்ஸ்லேருந்து அப்படியே லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்பீக்கருக்கு நம்ம வர்றதுக்கு தான் நம்ம இதுக்கு இடைப்பட்ட இவ்வளோ ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். என்னது கெய்னரு, பின்னு, பேஸ்டபிள் போர்டு, ப்ரோலாஜிக் போர்டுலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இது எப்படி அப்படிங்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் தெளிவாக சொல்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட்டு என்னுடைய பொழுதுபோக்கு தான், இது என்னுடைய தனிப்பட்ட வீடியோ தான், நான் தெளிவாக சொல்லிட்டேன். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா
இப்போ இந்த 6 சிக்னலை எடுத்து இந்த இருக்கா, இந்த 6 சிக்னலை இப்போ டிவிடியோ இல்லை ஏதோ ஒரு அந்த 6 சிக்னலை நீங்கள் எடுத்து, இது ஜஸ்ட் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்ட்காகத்தான் நான் சொல்கிறேன். நம்ம வந்து இதை இந்த சார்ட்டை வச்சு நான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக சொன்னோம்னா சூப்பராக புரிஞ்சிடும். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் இந்த சார்ட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, இந்த 6 அவுட்புட்டை எடுத்து, அந்த சோர்ஸ் இருந்து வர அவுட்புட்டை எடுத்து கெய்னர் போர்டுக்கு நீங்கள் சார்டிங் அடிக்கிறீங்க. இது வந்து இன்புட்டாக நீங்கள் கொடுக்கணும். 6 அவுட்புட்டை வந்து இந்த கெய்னர் போர்டுக்கு இன்புட்டாக கொடுக்குறீங்க. இருக்கா, இந்த 6 சிக்னலுக்கு இன்புட்டாக அந்த கெய்னர் போர்டு கொடுக்குறீங்க. ஏன் இந்த இடத்துல நம்ம கெய்னர் போர்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கெய்னர்னா அதிகப்படுத்துறதுன்னு அர்த்தம். வர லோஸ், அந்த வர சிக்னல் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ்பியிலேருந்து அந்த ப்ளூடூத்து யூஎஸ்பியில் வர சிக்னல் ரொம்ப லோவாக இருக்கும். அதை கொஞ்சம் கெயின் பண்ணணும், கொஞ்சம் அதிகப்படுறதுக்காக தான் இந்த கெய்னர் போர்டு யூஸ் பண்ணுறாங்க. 6 சேனல் இருக்குது, 2 சேனல், 3 சேனல், இந்த மாதிரி கெய்னர் போர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த கெய்னர் போர்டு நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா, பண்ணாமலும் நம்ம கேட்கலாம். பட் என்ன அப்படின்னா, ஒரு திருப்தி இருக்காது, ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், ஹம்மிங் சவுண்ட் இருக்கும், வாய்ஸ் வந்து தெளிவாக நமக்கு கிடைக்காது. அது வந்து என்னது, ஒரு திருப்தி இருக்காது. இந்த கெய்னர் போர்டு நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், நல்ல எல்லா சவுண்டும் ஒரு ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணும். அதுக்காகத்தான் நம்ம இந்த கெய்னர் போர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? அப்போ இந்த கெய்னர் போர்டில் இருந்து இன்புட் கொடுத்தாச்சா, அடுத்து அவுட்புட் 6 அவுட்புட் எடுக்கிறோம். 1 2 5 6 6 அவுட்புட் எடுத்து 18 பின் சுவிட்சுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம், சரிங்களா? இந்த கெய்னர் போர்டிலிருந்து இன்புட்டை நம்ம கொடுக்குறோம். அதுலேருந்து வர அவுட்புட்டை எடுத்து 18 பின்னுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். இந்த 18 பின்னை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக நான் சூப்பராக அடுத்த வீடியோல அருமையாக நான் சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸி, ஒரு ட்ரிக்ஸாக சூப்பர். அதுக்கு ஒரு சார்ட் இருக்குது. அது எப்படி, ஏன்னா இப்போ இந்த டிவியா அல்லது டிவிடியா அப்படிங்கிறத அந்த சுவிட்சு தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இது ஒரு 18 பின் சுவிட்சு, அது ஒரு 6 சுவிட்ச் இருக்குது, 6 பின் கூட இருக்குது. அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி டிவிடியா நம்ம வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு அதை நம்ம ஒவ்வொன்றா சொல்லுவோம், சரிங்களா? அப்போ இந்த 18 பின்னுக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 18 பின்னுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம், ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த இடத்துல இந்த அப்புறம் பார்த்துக்கலாம். இதில் இருந்து இன்புட்டை நம்ம 6 சிக்னல் இன்புட்டாக கொடுத்தோம்னா, இதுலேருந்து 2 சிக்னலை மட்டும் எடுக்கிறோம். என்னென்னது, ஃப்ரண்ட் லெஃப்ட், சாரி, ஓகே, ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட்டு, சரில? இதுதான் ஸ்டீரியோ. இப்போ டிவி யூஎஸ்பியில் வரும்ல, அது எல்லாமே இதுதான், இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட்டு. இதை நீங்கள் அவுட்புட்டாக எடுத்து, இந்த 2 சிக்னலை அவுட்புட்டாக எடுத்து எதுக்கு கொண்டு வரீங்கன்னா, இந்த பேஸ் ட்ரிபிள் போர்டுக்கு இன்புட்டாக நீங்கள் கொடுக்குறீங்க. அடுத்த ஸ்டெப்பு, சரிங்களா? இது 2வது ஸ்டெப்பு. நீங்கள் தேவைப்பட்ட பேஸ் ட்ரிபிள் போர்டு ஒரு சிலர் கஸ்டமர் கேட்டாங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். வேண்டாம்னா நீங்கள் இந்த போர்டு கூட தேவையில்லை, டைரெக்டாக அந்த எஃப்எல்ஓக்கு இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் இந்த ஸ்டீரியோ இது சிக்னலை கொண்டு வந்து டைரெக்டாக இங்கே கூட நீங்கள் கொடுக்கலாம். இது ப்ரோலாஜிக் போர்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம். பேஸ் ட்ரிபிள் கேட்டால் அதை யூஸ் பண்ணலாம், இல்லை வேண்டாம் அப்படின்ட்டா நீங்கள் தாராளமாக டைரெக்டாக இங்கேருந்து இங்கே அடிச்சிடலாம். ப்ரோலாஜிக் போர்டுக்கு நீங்கள் கனெக்ஷன் பண்ணிடலாம். அப்போ அந்த ப்ரோலாஜிக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒன்றுமே கிடையாது, 2 ஸ்டீரியோவை, அதாவது ஸ்டீரியோவை சிக்னலை 2 சிக்னலை 6 சிக்னலாக மாற்றும், அவ்வளோ அதோட வேலை, சரிங்களா? அப்போ 6 சிக்னலாக 2 சிக்னலை 6 சிக்னலாக மாற்றணும்னா நமக்கு அது முழுமையாக உணர முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எனக்கு ஒரு 5.1 தரமாக வேணும் அப்படின்னா இந்த ப்ரோலாஜிக் அப்படிங்கிறது முழுமையாக உணர முடியாது. ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, ஒரு 60 நல்ல தரமான போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம், ஒரு 60% நிறைய ப்ராஜெக்டில் பண்ணுறாங்க. நிறைய டெக்னீஷியன்லாம் அருமையாக இப்போ ஒவ்வொரு ப்ரோலாஜி போர்டை பார்க்க லுக்காக இருக்கும். அப்படியே ஒவ்வொரு காமெண்ட்ஸ் அப்படியே வரிசைக்காக கரெக்டாக ஒரே அலைன்மெண்ட்டாக பக்காவாக பண்ணுவாங்க, செம்மையாக இருக்கும், சரிங்களா? நம்ம பண்ணுற இப்போ நம்ம யூஸ் பண்ணுற போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ போர்டு. கிளாஸ் ஏ வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ரிப்பேர் ஆனாலும் நம்ம வந்து மறுபடியும் சரி பண்ணிக்கலாம், நார்மலாகவே சரி பண்ணி. அதுக்கு தான் நான் வந்து இந்த காம்பனன்ட்ஸ் பற்றி படிங்க அப்படின்னு நான் சொல்கிறது. இதே இது நீங்கள் கிளாஸ் டி பக்கம் போயிட்டீங்கன்னா அது ஆனால் கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும், பட் என்ன ரிப்பேர் ஆச்சுன்னா அதை பார்க்க முடியாது.
அது வந்து அதுக்கு உனக்கு பார்த்துடலாம் பார்த்து அதுக்கு உண்டான ரூல்ஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் அது ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ரோவில் இது கிளாஸ் ஏன்னா ஏதாவது ஒரு ரிஜிஸ்டர் போயிருக்கா அது தூக்கி தூர போட்டு டக்குன்னு வேறு போட்டுடலாம். ஓகே, என்ன போயிடுச்சுன்னு பார்த்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அதை தூக்கி எடுத்துட்டு அது முடிச்சுக்கலாம். அதுக்காகத்தான் நிறைய பேர் இந்த ப்ரோ கிளாஸ் ஏ கூட யூஸ் பண்ணுறாங்க. சில கிளாஸ் டி கூட யூஸ் பண்ணலாம், குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், பார்க்க லுக்காகவும் இருக்கும். பட் என்ன அப்படின்னா ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அது ட்ரேஸ் அவுட் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். அது வந்து அது சரி, ஓகே, அடுத்ததுடைய நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட்டை கொண்டு வந்து இங்கே கொண்டு வரீங்க, இந்த ப்ரோலாஜிக் போர்டுக்கு நீங்கள் கொண்டு வரீங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் ஒரு வேளை நீங்கள் வந்து நீங்கள் பேஸ்டிபிள் போர்டு யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் இருக்குல்ல, இதிலிருந்து எதுக்கு இந்த மாஸ்டர் கண்ட்ரோல் நீங்கள் கொடுத்துடலாம். மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டை நீங்கள் இதுக்கு கனெக்ஷன் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டை தான் இந்த ப்ரோலாஜி போர்டு கொடுக்குறீங்க. இதிலிருந்து அவுட்புட் எடுங்க, 6 அவுட்புட் எடுக்கிறீங்க. 6 அவுட்புட் தேவையில்லை, ஏன்னா 4 அவுட்புட் போதும். ஏன் சொல்கிறேன்னா இந்த மாஸ்டர் கண்ட்ரோலில் 2 இன்புட் நீங்கள் கொடுத்துட்டீங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் ஏற்கனவே இருக்குது. மீதி 4 சேனல் மட்டும் நீங்கள் இதிலேருந்து அவுட்புட்டாக எடுத்து இந்த 18 பின்னுக்கு இன்புட்டாக கொடுக்கணும். சரிங்களா? இன்புட்டாக கொடுக்கணும். அதை நீங்கள் அதுக்கு தான் 18 பின் கொடுத்துருக்குறாங்க. என்ன சார், ஏற்கனவே இங்கே ஒரு 6 இன்புட் கொடுத்துருக்கீங்க, அப்புறம் இங்கே ஒரு 4 இன்புட் கொடுக்குறீங்க, என்ன சார் ஒரு குழப்படியாக இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக தான். இந்த 18 பின்னை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அடப்போயா இவ்வளோதானையா சூப்பர் சார் அப்படின்ட்டு சூப்பராக முடிச்சுட்டு போயிடுவீங்க. சரிங்களா? அப்போ இதிலிருந்து ஓகே, அப்போ இதிலிருந்து 4 அவுட்புட்டை மட்டும் 4 சிக்னலை மட்டும், என்னென்ன சிக்னலு, சரவுண்டு, லெஃப்ட், ரைட்டு, சென்டரு, சப்வூஃபர், இந்த 4 சிக்னல் மட்டும் எடுத்து இந்த 18 பின்னுக்கு நீங்கள் இன்புட்டாக கொடுத்துட்றீங்க. ஒருவேளை நீங்கள் பேஸ் அண்ட் ட்ரிபிள் போர்டு யூஸ் பண்ணலை அப்படின்னா 6 சிக்னலையும் எடுத்து நீங்கள் இதில் இன்புட்டாக கொடுத்துடலாம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த பேஸ் ட்ரிபிள் போர்டு யூஸ் பண்ணுறதுனால இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா மிட் பேஸு இந்த டெப்த்து இந்த மாதிரிலாம் அது சொன்னவங்களுக்கு புரியாது, சாங்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர், இல்லைன்னா ஒரு தேவை கூட இல்லை, அது உங்களுடைய விருப்பம் தான். அப்போ நீங்கள் இதுலேருந்து 4 மட்டும் எடுத்து இதில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா சரிங்களா, அப்போ இதிலிருந்து வர 4 சிக்னலையும் இந்த மாஸ்டர் கண்ட்ரோல் நீங்கள் கொடுத்துட்றீங்க. அப்போ டோட்டலாக 6 சிக்னல் வந்து நம்ம மாஸ்டர் கண்ட்ரோல் கிடச்சிருச்சு. புரியுதா? ஏற்கனவே இந்த 2 எஃப்எல் எஃப் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு ஏற்கனவே 2 இன்புட் இன்புட் கொடுத்தாச்சு. அப்போ இதிலிருந்து மறுபடியும் இதிலேருந்து ஒரு 4 சிக்னல் இன்புட் கொடுத்தாச்சு. மொத்தம் அப்போ 6 சிக்னல் இந்த மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? இதில் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை, மறுபடியும் சொல்கிறேன். இந்த அந்த கெயின் இருக்குல்ல, கெய்னர் போர்டில் ஒரு 6 சிக்னலை இங்கே 18 பின்னுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. இதில் இருந்து நல்லா பார்த்துக்கோங்க, மறுபடியும் இதுலேருந்து இதில் நீங்கள் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் அதுக்கப்புறம் இதை கொடுத்துட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் மட்டும் எடுத்து பேஸ்டிபிள் போர்டு கொடுக்குறீங்க. பேஸ்டிபிள் போர்டுலேருந்து அந்த 2 சேனலை எடுத்து இந்த ப்ரோலாஜி போர்டு கொடுக்குறீங்க. சரிங்களா? இதுலேருந்து 6 சிக்னல் இருக்கும், பட் நமக்கு 4 போதும். சரி, அந்த 4 இது மட்டும் நீங்கள் எடுத்து மறுபடியும் 18 பின்னுக்கு கொடுத்து அதுலேருந்து அவுட்புட்டை எடுத்து நம்ம மீதி 4 அவுட்புட் எடுத்து மாஸ்டர் கண்ட்ரோல் கொடுத்துருங்க. அப்போ மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு 6 சிக்னல் வந்துருச்சு. சரிங்களா? அப்போ இந்த 6 சிக்னலையும் எங்கே கொண்டு வரீங்க, கரெக்டாக அந்த கண்ட்ரோல் வேல்யூம் இருக்குல்ல, 6 கண்ட்ரோல் வேல்யூம் யூஸ் பண்ணுவீங்க. சரி, 6 கண்ட்ரோல் வேல்யூம்னா மொத்தம் 3 கண்ட்ரோல் வேல்யூம் யூஸ் பண்ணுவீங்க. ஃப்ரண்ட் லெஃப்ட் ஒரு கண்ட்ரோலு, அப்புறம் சரவுண்டு, சென்ட்ரு, சப்வூஃபர் ஒரு 4 இது யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த 4 இதுக்கும் இதில் யூஸ் பண்ணிட்டு இதிலேருந்து அவுட்புட்டை எடுத்து ஆம்பிளிஃபையர், இந்த ஆம்பிளிஃபையர் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு வாட்ஸை நிர்ணயிக்கிறது இந்த ஆம்பிளிஃபையர் தான். உங்களுக்கு ரேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த ஆம்பிளிஃபையர், எல்லாமே தான் சேர்ந்து வரும். பட் அது முக்கியமான ஒரு ரேட்டு நமக்கு அதிகமான வருது அப்படின்னா அதுக்கு முக்கிய பங்கு இந்த ஆம்பிளிஃபையர் தான். சரிங்களா? ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் சார் ப்ரோலாஜிக் போர்டில் தான் நமக்கு அவுட்புட் கிடையாது, அது இருந்து டேரெக்டாக கனெக்ஷன் பண்ணால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ப்ரோலாஜிக் போர்டுங்கிறது வேறு, இது ஜஸ்ட்டு ஒரு சவுண்டை பிரித்து கொடுக்குறது தான் இந்த ப்ரோலாஜிக் போர்டோட வேலை. ஃபஸ்ட் சிக்னலாக தான் இருக்கும், அது லோவாக, அது ரொம்ப சவுண்டு கம்மியாக, அதை கேட்கக்கூட செய்யாது, ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இந்த சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணணும், பவர் அதிகமாகும்.
அந்த வர்ற கம்மியான சவுண்டை வேற லெவலில் சவுண்டு ஏற்றுறது தான் இந்த ஆம்பிளிஃபையருடைய வேலை. இந்த ஆம்பிளிஃபையர் தான் நிறைய பேர் அவங்க விருப்பத்தக்கன யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, மோனோ ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுவாங்க, டியூவல் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுவாங்க, 200 வாட்ஸ் ப்ளஸ் 200 வாட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இந்த வரல இதிலிருந்து வர அந்த 6 சிக்னலுக்கும் தனித்தனியாக கூட நீங்கள் வாட்ஸ் தனித்தனியாக யூஸ் பண்ணுவாங்க. அதில் எல்லா சேனலும் 50 வாட்ஸ் யூஸ் பண்ணிட்டு சப் ஊப்பர் மட்டும் 300 வாட்ஸ் 400 வாட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை சென்டரும் சப் ஊப்பரும் எனக்கு வந்து நல்லா வாட்ஸ் அதிகமாக வேணுங்கிறது இந்த ஆம்பிளிஃபையர் தான் நீங்கள் டிசைட் பண்ணுறதை பொறுத்து. சரிங்களா, அப்போ இதுலேருந்து நீங்கள் 6 ஆம்பிளிஃபையர் யூஸ்லாம் இல்லை ஒரே போர்டாக கிடைக்குது. எல்லாமே ஈக்குவலாக எல்லா வாட்ஸும் இப்போ 50 வாட்ஸு 50 வாட்ஸு 50 வாட்ஸு சென்டர் சப் ஊர் போட்டு 100 வாட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்குது. அப்போ அதை ரேட்டை பொறுத்து நீங்கள் இதை டிசைட் பண்ணிக்கலாம். அப்போ இது முடிஞ்சோடனே இதிலிருந்து இன்புட்டு கொடுத்து இதுலேருந்து 6 இது வரும் உங்களுக்கு அந்த கண்ட்ரோல்லேருந்து இதுலேருந்து நீங்கள் அப்படியே ஸ்பீக்கருக்கு நீங்கள் கொடுத்துட வேண்டியதான். டைரெக்டாக இந்த ஆம்பிளிஃபையர் போர்ட்லேருந்து டைரெக்டாக ஸ்பீக்கர் கொடுத்தீங்கன்னா நம்முடைய ப்ராசஸ் முடிஞ்சு. அப்புறம் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் அவ்வளோதான். டிரான்ஸ்ஃபார்மரில் இதுக்கு ஒரு 24 வோல்டேஜ் நீங்கள் கொடுக்குறீங்க, இதுக்கு ஒரு 24 வோல்டேஜ், பேஸ்டபிள் போர்டுக்கு ஒரு 24 வோல்டேஜ், அதே மாதிரி இப்போ கெய்னர் போர்டுக்கு 12 வோல்ட் கூட நீங்கள் கொடுக்கலாம். அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 12 வோல்ட் கொடுக்கலாமா அல்லது 24 வோல்ட் கொடுக்கலாமா அப்படிங்கிற அதே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான், இது வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் உங்களுக்கு குழப்படியானது எதுனா இந்த சுவிட்சில் தான் கொஞ்சம் குழப்படியாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு சிம்பிளாக ட்ரிக்ஸாக சூப்பராக நான் சொல்லித்தரேன். சரிங்களா, அதுக்கப்புறம் இதில் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். இந்த 12 பின்லேருந்து இந்த மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு நீங்கள் இந்த 6 இதையும் கொண்டு வரணும், 6 சிக்னலையும் கொண்டு வரணும். சரிங்களா, இதுதான். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் சோர்ஸ் இருக்கலாம், சோர்ஸ்லேருந்து கெய்னர் போர்டுக்கு வருது, கெய்னர் போர்டுலேருந்து 18 பின் சுவிட்சுக்கு நம்ம கொடுக்குறோம், 18 பின் சுவிட்சிலேருந்து இன்புட்டாக கொடுக்குறோம், அதுலேருந்து 2 சிக்னல் மட்டும் அவுட்புட்டாக எடுக்கிறோம். எது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் சார் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட் எடுக்கிறோம், அதில் தான் எல்லா மியூசிக் அதெல்லாம் இருக்கும். மோனோவாக டியூல் பண்ணோம், சில மோனோவாக அது வந்து ஒர்க் ஆகும். அதை நம்ம வந்து 6 சிக்னலாக பிரிக்கிறது தான் அந்த ப்ரோலாஜிக் போர்டுடைய வேலை. அப்போ இருந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் எடுத்து ட்ரிபிள் அண்ட் பேஸ் உங்களுக்கு சவுண்ட் ஒன்று அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதிலிருந்து மறுபடியும் இதிலே இருந்து அவுட்புட் எடுத்து ப்ரோலாஜிக் போர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுலேருந்து 2 ஏற்கனவே ஃப்ரண்ட் லெஃப்ட் தூக்கி மாஸ்டர் கண்ட்ரோல் நம்ம கொடுத்தாச்சு. உங்களுக்கு இப்படி சொல்லணும், இது இருக்கா, இது மாஸ்டர் கண்ட்ரோல் கொடுத்தாச்சு. மீதி ப்ரோலாஜிக் போர்டுக்கு இங்கே 2 இது நம்ம கொடுக்குறோம். இதுலேருந்து 6 சிக்னல் இருக்கும், நமக்கு 6 தேவையில்லை. இல்லைனா கூட தனியாக அந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் இல்லாமலும் சரவுண்டு சென்டர் சப்வூஃபர் தனியாக போர்டும் கிடைக்கும். மொத்தம் 4 சிக்னல் கூடான போர்டும் கிடைக்கும். நீங்கள் எத்தனை சிக்னல்னாலும் இந்த ப்ரோலாஜிக் கொடுக்குற மாதிரிலாம் போர்டு கிடைக்குது. அதை நீங்கள் ஏற்கனவே இங்கே வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் போர்டுக்கு யூஸ் பண்ணிட்டீங்க. அப்போ மீதி 4 சிக்னல் தான், அது தனியாகவே நீங்கள் வாங்கிக்கிடலாம். அதுலேருந்து 4 அவுட்புட் எடுத்து எங்கே கொண்டு வரோம், இங்கே 18 பின்னு கொண்டு வரோம். இதுலேருந்து அவுட்புட் எடுத்து மாஸ்டர் கண்ட்ரோல் இன்புட்டாக கொடுத்துட்றோம். அப்போ மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு இது ஒரு 4 சிக்னல், இது ஒரு 2 சிக்னல், மொத்தம் 6 சிக்னல் ஆயிடுச்சு. அந்த 6 சிக்னலும் கொண்டு வந்து கண்ட்ரோல் வேல்யூம் கண்ட்ரோலுக்கு நம்ம கொடுத்து அதிலிருந்து ஆம்பிளிஃபையர் போடுது. சில ஆம்பிளிஃபையர் வந்து டைரெக்டாக நம்ம அவுட்புட் எடுத்து ஸ்பீக்கருக்கு நம்ம கொடுத்துட்றோம். அவ்வளோதான். இந்த சேட்டை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சேட் படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடுத்து நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். சரிங்களா, நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.